சில சில நோய்களோட போராடி அத ரூட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து மெயின்டெனன்ட் தான் பண்றாங்க. அதுலேருந்து வெளிவர முடியாம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கூடவே சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி, அது கூடவே சேர்ந்து பயணிக்கிற மாதிரி, அது கூடவே சேர்ந்து வாழ்ற மாதிரியான சூழல் தான் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே இருக்கு. அது கண்ணாடி போடுற விஷயமா இருக்கட்டும், இல்ல தோல் நோய் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இல்ல சுகர், பிபி இந்த மாதிரியான லைஃப் த்ரெட்னிங்கான விஷயமா இருக்கட்டும், கேன்சர் ரொம்ப சர்வசாதாரணமா வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஒவ்வொரு தெருவுக்குமே அட்லீஸ்ட் 2, 3 பீப்புளாவது இருக்கக்கூடிய சூழல பாக்குறோம். இன்னைக்கு இன்னைக்கு இந்தியா இந்தியா வந்து மிகப்பெரிய வந்து என்னது நெறைய விஷயத்துக்கு வந்து ஹெட் குவார்ட்டர் மாரி போய்க்கிட்டு இருக்கு. இல்லைங்களா? பிகாஸ் மக்கள் தொகை ஜாஸ்தி. சோ, அதனால பாத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பாத்துட்டு இருப்போம். நமக்கு என்ன வேணும் அப்டின்னா, நம்மள பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பது தான் சிறந்தது. என்னைக்குமே வாட் எவர் இட் இஸ். ஆ அதுலயும் வந்து குறிப்பா வந்து ஹெல்த்த பொறுத்தவரையும் நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்னா, ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் குடுக்கணும். ஏன்னா சுகர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம நல்லா இருந்தா தான் வந்து நம்மளையும் சரி, நம்ம இருக்கக்கூடிய ஃபேமிலியும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய கம்யூனிட்டியும் சரி, நம்மளால என்ன பண்ண முடியும்னா, சரியாக வழி நடத்த முடியும். சோ அந்த வகையில வந்து இந்த பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருக்கும் சரி, இல்ல ஆல்ரெடி ஐ ஹேவ் சம்திங் இன் இட் அப்படின்னா, இல்ல எனக்கு ஆல்ரெடி ஏதோ இருக்கு. சோ அதுலேருந்து நான் நான் இனியும் வந்து என்னுடைய காலங்கள பாதுகாக்கணும். இனியும் வந்து அந்த விஷயத்த இன்னும் மேற்படி எக்ஸ்டெண்ட் ஆகாமலும், அதே நேரத்துல என்னுடைய உறுப்புகளையும் வந்து பாதுகாக்கணும். லைஃப் லாங் அது எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த சேவிங் ஆஃப் த நம்மளுடைய ஆர்கன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் தான். அந்த விஷயத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும். இந்த 2க்குமே வந்து பாத்தீங்கன்னா, அற்புதமான ஒரு தீர்வு அது. அற்புதமான ஒரு தீர்வுன்னு நிச்சயமா சொல்லலாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த 15 வருஷத்துல தன்னை நிரூபிச்ச ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்ட பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ அமேசிங்கான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து கேட்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால்கள் வரையும் எல்லா விதமான விஷயத்துக்கும் வந்து ஒரே பொருளா இது 15 வருஷத்துக்கும் ஒரே பொருளா? தி கிரேட் ப்ராடக்ட்ன்னு சொல்லக்கூடிய எலிக்ஸர் மிக்ஸ். எஸ் உண்மைதான். ஏன்னா இந்த கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷனையும் பாத்தீங்கன்னா, இட்ஸ் ரியலி ஹை லெவல். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ஹெல்த்தி லைஃப குடுக்கணும். அதே நேரத்துல லாங் டேர்ம் இன்கம் ஃப்ளோவையும் குடுக்கணும். இதுதான் கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன். அண்ட் கம்பெனியோட மோட்டோ பாத்தீங்க அப்படின்னா, ஹாப்பினஸ். சோ யாரு வந்து ஒரு ஒரு கன்சியூமரா வந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரா வந்தாலும் சரி, இல்ல ட்ரையலுக்கு ப்ராடக்ட் எடுக்கக்கூடியவங்களா வந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமா இந்த ப்ராடக்ட் மூலியமாக ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு மோட்டோவும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இவ்ளோ வந்து கான்ஃபிடென்ட்டா இந்த 15 வருஷமும் கம்பெனி எந்த ஒரு ப்ராடக்டும் அடிஷனலா ஆட் பண்ணாம, ஒரே ஒரே ப்ராடக்ட்ட வச்சு இது 15 வருஷமும் சக்சஸ்ஃபுல்லா நிக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த பொருளுடைய தரம். அந்த பொருளுடைய தரம் இன்ன வரையும் வந்து என்னது எந்த விதமான காம்போசிஷன் சேஞ்சஸும் இல்லாம, அதே அந்த என்ன என்ன வச்சு ஒரு சயின்டிஸ்ட் கொண்டு வந்தாரோ, ஏன்னா ஒவ்வொரு சயின்டிஸ்டும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான காம்போசிஷன் அண்ட் ரேஷியோ விஷயங்கள கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய கை பக்குவம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய ஆங்கிள் வியூங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ப்ராசஸிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, ஒரு யூனிக்னெஸ்ஸா இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து இவ்ளோ ரிசல்ட் குடுத்தத நெறைய பேர் காப்பி அடிச்சுட்டு ட்ரை பண்ணாலும், இது குடுத்த ரிசல்ட் எங்கேயுமே ஆக்சுவலி வந்து குடுக்கல. அதுதான் உண்மை. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த கை பக்குவம், அந்த அந்த மாறா தன்மை, தரம். அன்னைக்கு என்ன தரமோ அதேதான் இன்னைக்கும். 2வது பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் அமேசிங் திங். இது ஒருங்கிணைச்ச சயின்டிஸ்ட் உண்மையிலேயே வந்து கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா நெறைய பேர் வந்து நல்ல விஷயத்த வந்து ஒருங்கிணைக்க முடியாதா? நல்ல விஷயம் மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயத்த கொண்டு வர முடியாதான்னு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இதுல அதே மாரி தான் இந்த ப்ராடக்ட்டையும் ட்ரை பண்ணும்போது, பல சயின்டிஸ்ட் மூலம் ட்ரை பண்ணும்போது, அதையும் வந்து ஒரே இடத்துல அதாவது ஒரே பொருள்ல கொண்டு வந்து எசென்ஷியலான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து, அது எஃபெக்டிவா ரிசல்ட் குடுத்து, அந்த ரிசல்ட் குடுத்த அந்த உண்மை தன்மைய எடுத்து, இந்த இந்த இத்தன வருஷத்துக்கும் கொண்டு வந்த விஷயம் அப்படிங்கிறது ரியலி அமேசிங். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம மனுஷனாகியப்பட்ட நம்ம வந்து ஒரு துளி இந்திரியத்துல இருந்து தான் படைக்கப்பட்டோம் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். சோ அப்ப ரூட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த செல். செல் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த செல்லுக்குள்ளயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த செல்லோட ஆக்டிவிட்டிஸ், அந்த செல்லோட செயல்பாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை வந்து ப்ரொடெக்டிவ் பண்ணணும். அதே நேரத்துல வந்து தேவையில்லாத விஷயங்களை எலிமினேட் பண்ணணும். எசென்ஷியலான விஷயத்த வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதாவது ரீஜெனரேஷன், டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. அது அப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள நடந்துக்கு வேஸ்ட் அந்த அதாவது ஸ்டூல், யூரின் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி வேஸ்டஸ், கார்பன் டை ஆக்சைட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்கிரேட் பண்ணணும், டிடாக்சிஃபை பண்ணணும். நல்ல விஷயத்த என்ன பண்ணணும் பார்க்கணும். அதே நேரத்துல சரியில்லையா ரிப்பேர் பண்ணணும், இல்லையா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் இந்த செல்லுக்குள்ள அடங்கியிருக்கு. சாதாரணமான இந்த இந்திரிய துளி தான் பாத்தீங்க அப்படின்னா தாயுடைய கருவறையில ஒரு ரத்த பிண்டமாக மாறப்படுது. அந்த ரத்த பிண்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது யாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போன் மேரோன்னு
சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் வந்து கறி சாப்பிடும் போது உள்ளுக்குள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் போன் மேரோ. அதுலயே போன் மேரோலயே வந்து ஒயிட் எல்லோன்னு பிரிப்பாங்க, அது ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ங்கிற மாதிரி பிரிப்பாங்க. அந்த போன் மேரோக்குள்ளதான் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பிளட் செல்ஸ் இருக்கு, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுதாங்க. எது? ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ், ஒரு ஸ்டெம் செல்ஸ். இதுதான் வந்து பிளட் செல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயங்கள் தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் த டிஷ்யூஸ். அந்த பஞ்ச் ஆஃப் த டிஷ்யூஸ் தான் வந்து ஒரு ஆர்கன் ஆகுது. அந்த ஆர்கன் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா போன் சிஸ்டம், பாடியில இருக்கக்கூடிய சிஸ்டங்களாக போன் சிஸ்டம், நர்வ் சிஸ்டம், மசில் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ், இதெல்லாம் முக்கியமான சிஸ்டம், மேலோட்டமாவே சொல்றேன். சோ இந்த மாதிரியான சிஸ்டமா என்ன ஆகுது, கனெக்டட் ஆகி 11 சிஸ்டம் வழியாகவும் என்ன பண்ணுதுன்னா ஒட்டுமொத்த உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால்கள் வரையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 6 அடி மனுஷனுக்குள்ள இந்த காலகட்டத்துல மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம் இவ்வளவுதான். சோ இதுல ஒவ்வொரு செல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வெற்றிடங்களும் இருக்கு. அந்த வெற்றிடங்களை மட்டும் நம்ம நீக்கிட்டோம், அதாவது எம்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அந்த வெற்றிடங்களை மட்டுமே நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஹோல் பாடி எவ்வளவு சைஸ் இருக்குன்னா ஒரு ஜான் கூட இருக்காதான். அப்போ ஒவ்வொரு செல்ஸுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல 100 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செல்ஸுக்குள்ளயும் எம்டி ஸ்பேசஸும் இருக்கு, ஸ்டெம் செல்ஸ் இருக்கு, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு சிஸ்டமாவும் ஒரு ஃபேக்டரிக்குள்ள போனா என்ன இருக்குமோ அதே மாதிரி சிஸ்டம் தான் ஹோல் பாடியிலயுமே இருந்தது இருக்கு. அப்போ அடிப்படை வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஸ். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குன்னா செல்ஸை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. நம்மளோட உணவு பழக்க வழக்க முறைகள், நம்ம அதிகமான சுகரி ஃபுட்டையும் ரீஃபைன் ஃபுட்டையும் தான் சாப்பிடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா இன்னைக்கு வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ரேர். ஏன்னா அவங்களுடைய வேளாண்மை காப்பாத்துறதுக்காக பெஸ்டிசைட்ஸ், அந்த இன்செக்டிசைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி அதே மாதிரி வந்து உரங்களும் பாத்தீங்கன்னா அதிகமான அசிடிட்டிஸ் லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பயன்படுத்தி பாதுகாக்கப்படுறாங்க. அப்ப அதையும் நம்மளால தவிர்க்க முடியல. அண்ட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பதப்படுத்தப்படுது. அது என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ்ல வச்சு எடுக்கிறாங்க, அது மாதிரி பச்சையா இருக்கணுங்கிறதுக்காக சில கலர்ஸ், இந்த மாதிரி ஆர்டிபிஷியல்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியோடைய ஹார்மோன்ஸை டேமேஜ் பண்ணுது, பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓவரா சாப்பிடுறது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபாஸ்ட், என்னைக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்துச்சோ, குப்பை ஃபுட்னு சொல்லக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது சமைத்த விஷயத்த திருப்பி வந்து இன்ஸ்டன்டா சாப்பிடுற மாதிரியான விஷயங்கள் வந்ததோ அன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து அந்த தைராய்டோட அந்த இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்ற இறக்கங்களா இன்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது 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 வந்து இது வந்து எதுல கொண்டு போய் விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் செயல்படாத தன்மையில போய்விடும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸ் வெரி வெரி டேஞ்சர். எஸ், அப்கோர்ஸ் ஒத்துக்கதான் வேணும். எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து நம்மளுடைய பெரியவர்கள் வந்து டிவி பாக்குறதுக்கு சாதாரணமா பெரிய பொட்டி டிவி பாக்குறதுக்கே வந்து 10 அடி 20 அடி தள்ளி உட்கார சொன்ன காலம் போய் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஜானுக்கு முன்னாடி 2 ஜான் கூட ஒரு ஜானுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மொபைல் போன், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இன்னைக்கு தவிர்க்க முடியாம வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸ். இதுல இருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் டாக்ஸிட்டி இன்னைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ளூ லைட் டாக்ஸிட்டிஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளோட உடம்புல பெனட்ரேட் ஆகுறதுனால நிறைய டாக்ஸின்ஸ் உருவாகுது. நிறைய டாக்ஸின்ஸ் உருவாகுதுன்னா என்ன அர்த்தம்னா செல்ஸை டேமேஜ் பண்ணுதுன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கு. அப்போ நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதுக்கு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் நமக்கு நம்மளுடைய உறுப்புகளுக்கு நம்மளுடைய உடம்புக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எசென்ஷியலான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை. அதுதான் வந்து ஹெச்பில வரும். ஓகேங்களா? இந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸான விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள போனுச்சுனாலே, அந்த நல்லபடியான அந்த காத்து, தண்ணி, உணவுகள் இதெல்லாம் போனுச்சுனாலே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எதிர்ப்பு சக்தி மண்டலம் வலுவாக இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து சின்னதா ஒரு விஷயம் வந்தா கூட வந்து டக்குன்னு வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா காரணம் என்னன்னா அந்த எதிர்ப்பு சக்தி மண்டலம் வந்து ரொம்ப வீக்னஸா இருக்கிறதுனாலதான். சோ நம்மளுடைய எலிக்சமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைன்னு சொல்லும் போது அந்த எதிர்ப்பு சக்தியும் வந்து மேம்படுறதுனாலதான் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால்கள் வரையும் அதனால என்ன பண்ண முடியுதுன்னா பயனடைய முடியுது. சோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸுமே பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு. ஓகேவா? எந்த வகையில அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரிடென்ட்டுமே பாத்தீங்கன்னா அற்புதமான மருத்துவ குணம் முடியுது. அந்த ஒவ்வொரு விஷயமே ஏன்னா ஒரு ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உணவுப் பொருளோ மூலிகையோ வாட் எவர் இட் இஸ் அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து எண்ணற்ற சத்துக்கள் இருக்கும், எண்ணற்ற வந்து தாதுக்கள் இருக்கும். அதெல்லாம் உடம்புக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரத்துல சின்ன சின்ன விஷயங்கள் தீமை பயக்கக்கூடியதும் இருக்கும். நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா த ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஒரு இப்போ வந்து இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவான்னு சொல்றல, இந்த ஒரு விஷயத்துல கட்டுவா அப்படிங்கிற மனுஷனுக்கு தேவையான முக்கியமான என்னன்னா பிளவனாய்டு, ஆல்கலாய்ட்ஸ் இருக்கு. அது வந்து மனுஷனுக்கு ரொம்ப வந்து நன்மை பயக்கக்கூடிய விஷயம். அந்த ஒரு பர்டிகுலரான விஷயத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் நானோ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இன்னும் புரியுறபடி சொல்லணும்னா இப்ப லெமன் எடுத்துக்கிறோம். லெமன் புளிப்பு தன்மை அதிகம் முடியுது இல்லையா, விட்டமின் சி அதிகமா இருக்கும். அதே லெமனுக்குள்ள நிறைய என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து தனியா வந்து அந்த விட்டமின் சியை மட்டும் தனியா இருக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நானோ டெக்னாலஜி. சோ ஒரு 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 ஊசி இருக்கு, அந்த ஊசி தலையில ஒரு சின்ன ஓட்டை இருக்கும்.
அந்த ஓட்டையில பாத்தீங்கன்னா பலவிதமான விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த அந்த அது ஒரு சொட்டு விஷத்துல வந்து எப்படி வந்து உடம்பு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய உடம்பு ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டாப் பண்ண முடியுமோ, அதே மாதிரி அந்த பவுடர் பிஞ்ச் ஆஃப் த பவுடருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பொட்டான்சி இருக்கு. அதனாலதான் வந்து எலிக்ஸர் மிக்ஸ் பிஞ்ச் ஆஃப் த பவுடர் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பொட்டான்சியா இருக்கும். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரிஷ்லியா கட்டிக்குவா த கிரேட் இன்கிரிடென்ட்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, சோ நார்மலா வந்து நம்ம பாடியில நான் சொன்ன மாதிரி 100 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸஸ் இருக்கு. ஒவ்வொரு உறுப்புமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். இப்ப லிவருக்குன்னா லிவருக்கு தனியா இருக்கும், கிட்னிக்குன்னா கிட்னிக்கு தனியா இருக்கும். இப்ப இந்த இந்த விஷயங்கள் என்னன்னா செல் டிவிஷன்ஸ் ஆகும். செல் வந்து டிவைட் ஆகும். ஆனா நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரையும் பாத்தீங்கன்னா நியூரான் செல்ஸ் அப்படிங்கிறது வளருமே தவிர உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிவிஷன் ஆகாது. அதனாலதான் வந்து வயசானவங்களை பார்த்து வயசாயிடுச்சு இல்ல, அதனாலதான் வந்து நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்பேற்பட்ட இந்த நியூரான் செல்ஸ் அந்த நரம்பு மண்டலங்களை, அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலங்களை வலுவாக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் இந்த பிரேசில் நாட்டுக்கும் பக்கத்துல, அதாவது அமேசான் காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பிரேசில். சோ அங்க ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், சூரிய வெளிச்சமே விட முடியாத 14,000 அடிக்கு கீழே அவ்வளவு ஒரு டான்ஸ் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தான் ஃபிளவரிங் பிளான் தான் இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவா. சோ கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கா தான் இருக்கும். எஸ், இந்த எலெக்சமிக்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கான விஷயம். வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சல் ப்ராடக்ட். அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய இந்த மாதிரியான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த பர்டிகுலரா இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவா பாத்தீங்க அப்படின்னா, இதோட நேம் ஆக்சுவலி இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா காதல் தேவதைன்னு அர்த்தம். ஏன் இதுக்கு இந்த நேம் அப்படின்னா, இந்த ட்ரிஷ்லியா கட்டிகுவால நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் இந்த ஆல்கலாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டுப்பான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு நன்மை வாய்ந்தது. எந்த அளவுக்குன்னா பிசிக்கலி அண்ட் மென்டலி, உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி. சோ உடம்பு ஹாப்பியா இருந்துச்சுன்னா மனசு ஹாப்பியா இருக்கும். பாத்திருக்கீங்களா? எஸ். அந்த 2 விஷயத்துக்குமே வலுப்படுத்தக்கூடிய ஒரு நன்மை வந்து இந்த ட்ரிஷ்லியா கட்டிகுவாக்கு இருக்கு. அது ஏன் இதுக்கு காதல் தேவதைன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, அந்த மன மகிழ்ச்சி, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை வலுவாக்குது. நரம்பு மண்டலம்னு சொல்லும்போது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தலையில இருக்கக்கூடிய விஷயமும் சரி, பிட்யூட்டரி கிளாண்டும் சரி, முதுகு தண்டுவடமும் சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல முக்கியமான அங்கம். ஏன்னா எப்ப வந்து கையை தூக்கணும், எப்ப காலை தூக்கணும், யார் எங்க தொடுறா இப்படிங்கிற விஷயம் அப்படியே டக்கு டக்குன்னு வந்து நமக்கு வந்து செயல்பட முக்கியமான பங்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேவைப்படும் போது அசைவ கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கனெக்டிவிட்டியில இருக்கு. அது மட்டும் இல்ல, இயற்கையாகவே இந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களும், அந்த நரம்புகளை வலுவாக்கக்கூடிய விஷயங்களும் நரம்புக்குள்ளேயும் சரி வெளியும் சரி. ஏன்னா உள்ளுக்குள்ள ரத்தம் ஓடுது. அந்த ரத்தத்தை வந்து சீராக பாய்க்க வைக்கிறதுக்கு வெளிப்புறமாக என்ன செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா சில வாயுக்கள் செயல்படுது. அதனாலதான் வந்து நம்ம வந்து பூமியில நிக்கும் போது நம்ம பூமி வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதையுமே வந்து தொட்டு திருப்பி திருப்பி அது எவ்வளவு ஃபோர்ஸா மேல வருது. அதுக்கு காரணம் என்னன்னா சில சில விதமான வாயுக்களுடைய அந்த ஃபோர்ஸ் தான். அது வந்து நரம்புக்கு வெளியில இருந்து செயல்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து அதாவது நரம்புக்குள்ள வந்து சின்ன ஒரு ஏர் கூட போக முடியாது. அப்படி போனுச்சு அப்படின்னா அது ரொம்ப டேமேஜ் ஆயிடும் வெயின்ஸுக்கெல்லாம். சோ சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்புறத்துல இருந்து இந்த மாதிரியான வாயுக்கள்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அது ஃபோர்ஸ் பண்ணுது. அப்போ இந்த நரம்பு மண்டலத்துக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி பலப்படுத்தக்கூடிய தன்மை, ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இதுல இருக்கு. அதனாலதான் வந்து ஹோல் பாடிக்குமே நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கறதுனால நமக்கு வந்து பிபி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, பக்கவாதம், இந்த ஸ்ட்ரோக், வலிப்பு நோய், முடக்குவாதம், ஆமவாதம், இந்த சரவங்கி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, படபடப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நல்ல ஒரு ரெமடியா எலெக்சமிக்ஸ் வந்து அமையுது. அதுடன் சேர்ந்து முக்கியமான விஷயம் என்னன்னா பாலுணர்வை தூண்டக்கூடிய தன்மை. நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும்போது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லயும் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஜெனட்டிக்கல் ஆர்கன்ஸ்லும் சரி, அதே நேரத்துல ஸ்க்ராட்டம்லயும் சரி ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன், அந்த பிளட் ஃப்ளோ கொடுக்கறதுனாலையும் சரி, கர்ப்பப்பையிலையும் வந்து நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ கொடுக்கறதுனாலையும் சரி என்ன ஆகுதுன்னா இயற்கையாகவே அந்த ஹார்மோன்ஸ், லிபிடோன்னு சொல்லக்கூடிய அந்த லவ், டிசையர், அந்த டெஸ்டோஸ்டரோன், ஈஸ்ட்ரோஜன், எஃப்எஸ்ஹெச் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் இயற்கையாகவே எலிக்சமிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது ஸ்டிமுலேட் ஆகுறதுனால அந்த பாலுணர்வை தூண்டக்கூடிய தன்மையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா எலிக்சமிக்ஸ்ல இருக்கு. அதனால குழந்தை பாக்கியம், இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, சில பேருக்கு இந்த ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கும் சரி, பெண்களுக்கு இந்த மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, இந்த வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான மாதவிடாய் காலங்கள் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறந்த ரிசல்ட்டும் கொடுத்திருக்கு நம்மளுடைய எலிக்சமிக்ஸ், கிரேட் இன்கிரிடியன்ட் இந்த ட்ரிஷ்லியா கட்டிகுவா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மன அழுத்தம்னு சொல்லுவாங்க, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்,
அதாவது ஒரு விஷயமோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தினால ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறது, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதையே திங்க் பண்ணி இல்ல அதனால பெரும் பாதிப்பு, அது வந்து உடலை தாக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறது பொறுத்தவரை வயித்தை கலக்குற மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னா அந்த படபடப்பு, அந்த பதட்டம், ஒரு விஷயத்தை குறித்தான கவலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் டு த இண்டஸ்டைன். ஓகேங்களா? அந்த அந்த வயிறு கலக்குற மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். சோ அப்போ அந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி பிசிக்கலாகவும், மென்டலாகவும் ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் குடுக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் தான் இந்த ட்ரிஸ்லியா கடிக்குவா. அப்ப அந்த ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைக்கப்படுது. ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைக்கும்போது, அ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லுமே வந்து ஹேப்பியா இருக்கும். ஏன்னா நம்மளோட எலிக்ஸர் மிக்ஸ்ல முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டமின்ஸ், மினரல்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ், ஃபைபர் இதுதான் இருக்கு. அப்ப இது எல்லாமே என்னது பாடிக்குள்ள நல்ல ரத்த ஓட்டங்கள் ஓடி நல்லா வந்து ஆக்ஸிஜன் சப்ளைஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா கழிவுகள்லாம் வெளியாக்கப்பட்டு நரம்பு மண்டலங்கள்லாம் மேம்பட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பும் மகிழ்ச்சியாக இருக்கு, மனமும் மகிழ்ச்சியாக இருக்கு. அதனாலதான் எலிக்ஸர் மிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச நாள் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். ஏன்னா உடம்புக்குள்ள கிளென்சிங் நடக்கும்போது நிறைய அறிகுறிகள்லாம் தெரியும். உண்மைதானே? ஒரு இடத்துல ஒரு வேலை நடக்குதுன்னா அதுக்கான அறிகுறிகள் தெரியணும். இல்ல அப்பதான் வந்து அது வேலை நடக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணலாம் நமக்கு தோணும். சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சில நாட்கள் இருக்கும், சில பேருக்கு உடனே தெரியும். அவங்களுடைய பாடியோட கண்டிஷன்ஸ் அண்ட் மெட்டபாலிசம் அண்ட் அவங்களுடைய டிஃபிஷியன்சி அண்ட் டிசீஸ் அதை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுபடலாம். ஆனா இட் வில் ஒர்க். அதுதான் வந்து அந்த கழிவுகளை வெளியேற்றப்படக்கூடிய சிம்டம்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க பாடி எல்லாம் அப்படியே லைட் வெயிட்டா இருக்கும். லேசா காத்துல பறக்குற மாதிரி, அது எந்த வயசா இருந்தாலும் சரி அப்படியே காத்துல பறக்குற மாதிரி. ஏன்னா காரணம் என்னன்னா கிளென்சிங் ஆகி இப்போ பிளட் சர்க்குலேஷன் சூப்பரா ஆகுதா, நல்ல நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் உள்ள போதா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயங்கள் டோபமைன், ஆக்சிடாக்சின், என்டோர்பின், செரோட்டோனைன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லவ் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க, ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. அது உச்சகட்ட ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன்ஸ், லவ் ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா டோபமைன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடாக்சின் ரிலீஸ் ஆகும், நேச்சுரலா ரிலீஸ் ஆகும். இதுதான் இங்க விஷயம். அதாவது இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஹார்ட் ஒர்க்கோ இல்ல ஏதாவது சக்சஸ் பண்ணி அந்த ஒரு உற்சாகத்திலே ரிலீஸ் ஆகக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல கடுமையா வேலை பார்க்கும்பொழுது ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எலிக்ஸர் மிக்ஸ் கன்சியூம் பண்ண நேச்சுரலான இந்த விஷயத்தை கன்சியூம் பண்ணும்போது ஸ்டிமுலேட் ஆகுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வி ஃபீல் ஃபர்ஸ்ட் கான்பிடென்ட். அந்த ஒரு நம்பிக்கை என்ன விஷயத்துக்காக நம்ம எடுத்தாலும் அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கும், அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிஷ்லியா கடிக்குவா. அதுலயும் வந்து இந்த ட்ரிஷ்லியா கடிக்குவா இருக்கக்கூடிய பிரேசில் நாடு. ஏன் நான் இந்த இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ஒரு இன்கிரிடியன்ஸ் வந்து இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா இது இன்னும் டெப்தா படிச்சீங்கன்னா வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா சயின்டிஸ்டே வந்து ஆர்டிக்கல் எழுதிருப்பாரு. இந்த ட்ரிஷ்லியா கட்டிகோவா பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிச்ச விதமே வந்து அந்த பிரேசில் காட்டுல துருப்பி இந்தியன்ஸ் சொல்லக்கூடிய மழைவாழ் மக்களை பார்த்துதான். ஏன்னா அந்த மக்கள் தான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஹைட் அண்ட் வெயிட்டா, ஸ்கின் எல்லாம் மினினா ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா, அவங்களை பார்க்கும்போது அடிக்கடி அவங்க யூஸ் பண்ண பொருள் இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவா. சோ அதை எடுத்து ஆய்வு பண்ணும் போதுதான் இவ்வளவு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா டிஃபரன்ஸ் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மேல்ஸ்க்கெல்லாம் அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா லென்த்தியா இருக்கிறத இந்த சயின்டிஸ்ட் பாக்குறாரு. சோ அதையும் வந்து அவரோட ஆர்டிக்கல் எழுதுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் அவர் எழுதுறாரு. அந்த மக்களுக்கு வந்து என்ன கிடையாது, என்ன வர்றது இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்ல இறக்கல, ஹார்ட் அட்டாக் வந்து வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவர் எழுதி முடிக்கும் போது இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஏன் இந்த விஷயத்த நான் இப்ப பாயிண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா நிறைய பேர் நம்மளுடைய சகோதரர்கள்ல முன்னாடி எத்தனையோ பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு பிளஷருக்காக அவங்க மெடிக்கல்ல போய் என்ன பண்ணுவாங்களாம் சில டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அது எதுலதான் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணிருக்கோம். பட் ஸ்க்ராட்டம்ல ஒர்க் பண்ணிருக்காது. அதாவது டெஸ்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ராட்டம்ல ஒர்க் பண்ணாது. ஏன்னா ஸ்க்ராட்டம்னா இட் இஸ் ரிலீஸ் இன் த ஸ்பெர்ம். ஆனா அது ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல பிளட் ஃப்ளோ ரிலீஸ் பண்ணதுனால அந்த டிஷ்யூஸ் கம்ப்ரஸ் ஆகி ரிலீஸ் ஆகும் பாத்தீங்களா. இது வந்து ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இட்ஸ் வெரி டேஞ்சர். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி அண்ட் ஹார்ட். சோ அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹார்ட் ஃபெயிலியர்ல இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு அந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. பட் அது வெளியில வந்து தெரியாது. சோ இங்க ஒரு அவேர்னஸ்க்காக நான் இதை சொல்லிக்கிறேன். ஆனா நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலுமே வந்து ட்ரெடிஷனலா எடுக்கப்பட்ட ஒரு உணவுனால இயற்கையான ஒரு விஷயத்தினால மேடப்பானதான். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே வந்து ஹாப்பினஸான இது நியூஸ். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து லைஃப் ஹாப்பினஸை தேடுவாங்க. இயற்கையான ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா உண்மையிலே அற்புதமான விஷயம். அந்த விஷயம் வந்து எலிக்ஸர் மிக்ஸ்ல இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவா. இது வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் நேஷனல் லேபோரட்டரி Academy of Scientific Research, US Federal Laboratory of Reproductive Science, Harvard University இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின ஆய்வுல வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கிளினிக்கலி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்த்தது ட்ரிஷ்லியா கட்டிக்குவா. அடுத்ததா பாத்தீங்கன்னா சாப்பல் மேட்டோ, செரனா ரெபன்ஸ்னு சொல்லக்கூடிய சாப்பல் மேட்டோ. இது வந்து பனை மரத்தை சேர்ந்தது தவிரம் இது வந்து சதர்ன் ஈஸ்ட் அமெரிக்கா, அதாவது புளோரிடா, பெனிசுலா, கலிபோர்னியா, விர்ஜினியா இந்த மாதிரியான இடத்துல விளையக்கூடிய
ஒரு பனை மரத்தை சேர்ந்த பழத்தாவரம் தான். இதுல நிறைய ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ், அதாவது முக்கியமா உடம்புக்கு தேவையான பிளேவனாய்ட், ஃபேட்டி ஆசிட்ஸ், பிளான்ட் ஸ்டெரால்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு. அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து இனப்பெருக்கத்துல வலுவாக இருக்குமா. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட டாப் 10 ஹெர்ப்ஸ்ல இந்த சாப்பல் மாட்டும் லிஸ்ட்ல 1 அப்படின்னு சொல்லி ஜெர்மன் கமிஷன் ஈல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சத்து மிகுந்த பொருள் அப்படிங்கிறதுனால. சோ அதுவும் குறிப்பா வந்து நம்மளுக்கு, அதாவது ஆண்களுக்கு பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஒரு கிளாண்ட் வந்து புரோஸ்டேட் கிளாண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா புரோஸ்டேட் கிளாண்ட் வந்து நல்லா இருந்தாதான் ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது அது சுரக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து அவங்க அவங்களோட முக்கியமான அந்த ஸ்பெர்மை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும், அது மொட்டிலிட்டியோட இருக்கிறதுக்கும், அது அது வந்து வீணாகாம பாதுகாக்கிறதுக்கும், அது நல்ல ஒரு நரிஷஸா இருக்கிறதுக்கும். அதாவது சில பேருக்கு ஸ்பெர்ம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டென்சிட்டி விஸ்கோசிட்டியா இருக்காது, அதாவது திடமா இருக்காது, நீர்த்த தன்மையில இருக்கும். அதனாலதான் சில பேருக்கு வந்து ப்ரீமெச்சூர் எஜாக்குவேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடைபெறும். அதே நேரத்துல நிறைய ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சர்வசாதாரணமா ஒரு ஏஜ் ஃபேக்டர்னால கூட பாத்தீங்கன்னா இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ் ஆகும். அததான் வந்து பினைன் போஸ்டட் ஹைப்பர்பிளீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளாடருக்கு, யூரினரி பிளாடர், யூரேத்ராக்கு கீழே இருக்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க புஷ் பண்ணும். அப்போ வந்து யூரின் பாத்தீங்கன்னா ஒழுங்கா வெளியே போகாது. இல்லைன்னா அடிக்கடி என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா, நைட் டைம்ஸ்ல வந்து, ஏன்னா படுக்கும் போது தான் வந்து தெரியும், நைட் டைம்ஸ்ல ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப அடிக்கடி யூரினேஷன் போற மாதிரியான சென்சிட்டிவ் கொடுக்கும். அவங்களால ஃபுல்லா அதை வந்து என்ன பண்ண முடியாது, ஃபுல்லா வந்து ஸ்பிளிட் பண்ணவும் முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுறதுக்கு வழிவகுக்கும். அப்ப அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ் ஆகுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். சோ அது வந்து பின்னாடி வந்து ஒரு கேன்சரா கூட அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் மாறிடும். சோ அந்த இதனால வந்து ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் அந்த ஏஜ் ஃபேக்டர் மூலியமாகவே. சோ அந்த மாதிரியா எத்தனையோ பேருக்கு வந்து எலிக்சமிக்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியல்லி, நிஜமாவே வந்து இந்த அந்த புரோஸ்டேட் கிளாண்டுன்னு வந்தவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு பாத்தீங்கன்னா ரியல்லி பாத்தீங்கன்னா இட்ஸ் கிளியர். எலிக்சமிக்ஸ் அவ்வளோ ஒரு கிளியரன்ஸ் கொடுத்து, ஏன்னா ஸ்லீப்பிங் டைம் கேட்டுக்கும். நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரும்போது அது அந்த என்லார்ஜ்மெண்ட்னால, அந்த கிளாண்டோட என்லார்ஜ்மெண்ட்னால ஒரு வால்நட் சைஸ் தாங்க இருக்கும். ஆனா அந்த கிளாண்ட் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஜென்ஸ். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான அசௌகரியங்களை கொடுக்கும். அண்ட் அது சரியில்லாங்கும் போது இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்கும் காரணமாக அமையும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு விதமான ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ணி ஸ்பெர்ம் பாதுகாக்குது, அது ஸ்பெர்ம் திடப்படுத்துது. அப்ப அப்படிங்கும் போது அந்த கிளாண்ட் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மைக்கும் அது காரணமாக அமையுது. அது மட்டும் இல்ல, ஆண்களுக்குன்னு மட்டும் இல்ல, பெண்களுக்குமே இந்த சாப்பிள் மட்டும் அவ்வளவு ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அந்த வலி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு ரெமடியா இருக்கு. அசாதாரண இருமல்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா, அந்த விண்ட் பைப் அலர்ஜி, அதாவது சில பேருக்கு டிபி டியூபரோகுலோசிஸ் வைரஸ் பாத்தீங்கன்னா லங்ஸ்ல தான் இருக்கணும்ல, அது எந்த ஆர்கன்ல வேணாலும் இருக்கலாம், பிரெயின் இல்ல லிவர், கிட்னி இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா பொதுவாகவே வந்து நம்ம அதிகமா வந்து எலும்புருக்கின்னு வந்து அதை தமிழ்ல சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அதுதான். சோ அந்த மாதிரி டியூபரோகுலோசிஸ், அந்த ரெஸ்பிரேஷன் இதுல வந்து அந்த வைரஸ் போய் தேங்கி அது எதிர்ப்பு சக்தி இல்லாம அது கொள்ள முடியாதனாலதான் அது அப்படியே அங்கேயே உயிர் வாழ்ந்து போட்டு கட்டி இருக்கிறதுனால தான் டிபி பிரச்சனை வருது. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலும்புருக்கினால ஆளே என்ன போயிடுறாங்க, உருகி போயிடுறாங்க. சோ அந்த அந்த லிம்ஃபியோடிக் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது. அப்பேற்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா பல வருஷமா இந்த டிபி அந்த பிரச்சனையை வந்து எலிக்சமிக்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் பண்ணி மறுவாழ்வு கொடுத்த டெஸ்டிமோனிஸ் எல்லாம் வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி தைராய்டு சுரப்பி, தைராய்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய சாப்பாடுகள்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கிளாண்ட்னா, ஹார்மோன்னா அது தைராய்டு தான். அந்த தைராய்டு கிளாண்ட் சரிவர இயங்குறதுக்கு, அந்த ஜீரண சக்தி, அந்த ஜீரண மண்டலம் வந்து நல்லா இயங்குறதுக்கு, சிறுநீர் பாதையெல்லாம் சரியா இருக்கிறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாப்பிள் மோட்டோ அவ்வளவு ஒரு சத்து மிகுந்த விஷயமா இருக்கு. அண்ட் முக்கியமா ஒற்றை தலைவலி அடிக்கடி நிறைய பெண்கள் பார்க்க முடியும், ஒற்றை தலைவலி. சோ அந்த மாதிரி மைக்ரேன் ஆன விஷயத்துக்கு, முடி ரொம்ப அதிகமா கொட்டுது, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்சமிக்ஸ் கன்சியூம் பண்ணும்போது அது ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நிறைய வந்து சின்ன சின்ன ஹெல்த்தியான ஹேர்ஸ் எல்லாம் வந்து வளர்றதுக்கும் வழிவகுக்கும். ஸ்லீப்பிங் ட்ரபிள்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்சோமியா, இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா காலையில ஒரு விதமான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா காலையில உதிச்சதுல இருந்து 12 வரையும் அது ஒரு விதமான புரோட்டான்ஸ் ரிலீஸ் பண்ணும். 12 to 2 ஒரு விதமான புரோட்டான்ஸ். அப்ப அதுக்கப்புறம் அதுல இருந்து ஈவினிங் வரை ஒரு விதமான கதிர்கள், புரோட்டான்ஸ் எல்லாம் வெளியாகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாத்திட்டு இருக்கோம். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாதம், பித்தம், கபம்னு சொல்லி நம்மளுடைய தமிழ்ல கூட அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்லீப்பிங் தான் வந்து ஒரு மனுஷனுடைய பாடியை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், பொங்கி வந்திருக்கும். அண்ட் அது மாதிரி நம்மளுடைய வாயில இருந்து பேட் ஸ்மெல் வரும். அது மாதிரி பாத்தீங்கன்னா யூரினேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், பிசு பிசுப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. காரணம் என்னன்னா நம்ம பாடியில உள்ள டாக்ஸின்ஸை டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கு, டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு. சோ ஒரு ஒரு மனுஷனுக்கு தூக்கம் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி எசென்ஷியல். ஆரோக்கியம்ங்கிறது வந்து தூக்கத்துக்குள்ள அடங்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரோக்கியங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உணவு பழக்க வழக்கத்திலயும் அடங்கும். சோ இந்த ரெண்டுக்கும் வந்து அற்புதமான ஒரு விஷயமா எலிக்சமிக்ஸ் இருக்கும். ஏன்னா எலிக்சமிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ராஜ தூக்கம் கிடைக்கும், ஒரு ஆழ்ந்த ஒரு தூக்கம் கிடைக்கும்.
காரணம் என்னன்னா நல்லா வந்து பாடி ஃபங்க்ஷன்ல இருக்கு, நல்ல டாக்ஸின்ஸ் வெளியாகிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுனால அந்த ராஜ தூக்கத்தை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அற்புதமான ஒரு விஷயம் இந்த எலிக்ஸமெக்ஸ்ல. அண்ட் இன்ஃப்ளமேஷன், மூட்டுக்கு மூட்டு வந்து நீர்க்கோவையினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமா ரிசல்ட் இருக்குங்க. நிறைய சொல்லலாம். லங்ஸ், கிட்னி, தைராய்ட்ஸ் இந்த மாதிரி உறுப்புகளுக்கும் அற்புதமா பயனளிக்கக்கூடிய விஷயம் இந்த சாப்பல் மேட்டோ, அதாவது செரனோரெபென்ஸுக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கக்குர்பிட்டா மொஸ்டாட்டா. இது வந்து ஒரு வகையான ஸ்குவாஷ், ட்ரூக்னக் பம்கின். இது வந்து கழுத்து பகுதி நீளமா இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து என்ன ரெட்டிஷா இருக்கு இல்லையா. இதுல பாத்தீங்க அப்படின்னா 30 வகை இருக்கு. இது வந்து பஹாமாஸ் ஐலாண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விளையக்கூடிய ஒரு பம்கின்ஸ். ராட்சச பம்கின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் டிவிஸ்ல. சோ அந்த மாதிரியான இதுல பாத்தீங்கன்னா அதோட சீட் பிளண்டி ஆஃப் விட்டமின்ஸ், நிறைய மினரல்ஸ். மினரல்ஸ் மேக்னீஸ், பாஸ்பரஸ், அது மாதிரி விட்டமின் கே, ஜிங்க், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், omega-3, omega-6 எசென்ஷியலான விஷயம்லாம் நிறைய இருக்கு. இது வந்து டேஸ்டாவும் இருக்கும். ஆக்சுவலி டேஸ்டையும் தாண்டி நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு பவர், நிறைய பாடிக்கு பவரை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னால பவர் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல ஒரு இதயம் மேம்படுறதுக்கு, இதய இம்யூனுக்கு சப்போர்ட் பண்ணும், டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது, ப்ரோஸ்டேட் கிளாண்டுக்கு நல்லது, நல்ல தூக்கம் கொடுக்கும். அந்த கல்லீரல், நம்ம உடம்புடைய ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடிய, வெட்டினாலும் வளரக்கூடிய உறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கல்லீரல், அது பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நல்லா சரிவர இயங்குறதுக்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் லாஸ்ன்னு சொல்லலாம் சரி, வெயிட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம் சரி, அந்த மாதிரி. ஏன்னா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாம் வந்து பேலன்சிங் பண்ணும். நல்ல கொழுப்பு வந்து ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்குமே வந்து ரொம்ப எசென்ஷியல். ஒவ்வொரு உறுப்புங்கிறத விட ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஃபேட் இஸ் வெரி எசென்ஷியல். அப்போ அந்த HDL LDLன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பேலன்சிங் பண்றது, இன்ஃப்ளமேஷன், மூட்டுக்கு மூட்டு இருக்கக்கூடிய அந்த நீர்க்கோர்வை இல்லாம, போனுடைய ஹெல்த், டீத்துடைய ஹெல்த்னு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நல்லா புத்துணர்ச்சியா இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் பேக் தான் இந்த கேக்கரிபிட்ட நம்மளோட இன்கிரீடியன்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா பங்க்சர் வைன், ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து தமிழ்ல நெருஞ்சிமண். சோ இது வந்து நம்ம ரோட்டோரமா பார்க்கலாம். கப்பிக்கல் பகுதியில எல்லாம், கிராமப்புறங்கள்ல கப்பிக்கல் பகுதியில எல்லாம் அவ்வளோ அப்படியே ரோட்டோரமா இருக்கும். அதோட பூ கூட பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும். அந்த காய் வந்து முள்ளா கூட தெரியும். சோ இது வந்து அவ்வளவு ஒரு பிளென்டி ஆஃப் நன்மை இருக்கு, அதிகமான நன்மைகள் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீனர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல எப்படி வந்து இந்த சுக்கு, திப்பிலி இதெல்லாம் ஏதாவது வசம்புல நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில வச்சிருப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி சீனர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நெருஞ்சி இதை வந்து அவங்களுடைய ஸ்டோர்ஸ்ல இருக்கும், அவங்களுடைய மருந்து பெட்டகத்துல இது இருக்கும். ஆயிரம் கால வருஷமா வந்து பயன்படுத்தினப்பட்ட அவ்வளோ ஒரு சக்தி மிகுந்த ஒரு பொருள் தான் இந்த பங்க்சர் வைன். நம்மளுடைய தமிழர்களுக்கு என்ன தெரியும்னா இந்த கிட்னி ஸ்டோனுக்காக பயன்படுத்துவாங்க இந்த நெருஞ்சிலே பல வகை இருக்கு. அதுலயும் இந்த வகை வந்து ஒரு வகை. சோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர்கள் வந்து அந்த அந்த சிறுநீரக பாதை சரி செய்யக்கூடிய விஷயத்துக்கு அந்த கல்லுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்கெல்லாம் இதுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னா அந்த வயல்ல வந்து நீர்ப்பாசனம் தெளிக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணும்போது அந்த தன்மை வந்து கெட்டித்தனமா இருக்கும், டென்சிட்டியா இருக்கும். அதாவது இப்ப 4 இடத்துல தண்ணி ஊத்த வேண்டிய இடத்துல 2 வாட்டி இதை யூஸ் பண்ணி தண்ணி ஊத்தும் போது அது அப்படியே அந்த ஹியூமிலிட்டியை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை. சோ இது வந்து சீனர்கள் ஆயிரம் காலமா வருஷமா வந்து கண்டிப்பா வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் எக் ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குமா. அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கு, நல்ல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுமா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் தானே தேவை, அதை கடத்தி செல்லக்கூடிய வழிவகுக்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து செக்ரேட் பண்ணுமா அந்த என்சைம்ஸ் எல்லாம். சோ அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த பங்க்சர் வைன்ல இருக்கு. அண்ட் நிறைய அந்த ஸ்பெர்ம், அதாவது 0 ஸ்பெர்ம் கவுண்ட்லயே வந்தவங்களுக்கு எல்லாம் எலிக்ஸமெக்ஸ் கன்சியூம் பண்ணி அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் நாளடைவில் குழந்தை உண்டான விஷயம்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி கருமுட்டை வளர்ச்சி, அந்த அந்த ஓவரிஸோட வளர்ச்சி வந்து ப்ரீமச், சில பேருக்கு வந்து கருமுட்டை வந்து ஒழுங்கா வளராம சிஸ்டாவே மாறும். அந்த மாதிரியா உள்ளவங்களுக்கெல்லாம் எலிக்ஸமெக்ஸ்ல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு. அண்ட் இதை தாண்டி வந்து நல்ல ஹார்ட் ஹெல்த், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்த், முக்கியமா சொல்லணும்னா ஸ்கின்னோட அழகு வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ அந்த ஸ்கின்னோட அழகு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிக்ஸமெக்ஸ் ஒரு 3 to 6 month எடுக்கும் பொழுதே பாக்குறதுக்கு எப்படின்னா அப்படியே நல்ல ஒரு ஸ்கின் டோன்லாம் அப்படியே லைட்னிங் பண்ணி இந்த கொலாஜன்ஸ் எல்லாம் அப்படியே டைட்டா ஆகுறதுனால பாத்தீங்கன்னா இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் அங்கங்க வந்து இருந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து ஹெல்த்தியா காமிக்கும், ஸ்கின் வந்து ஹெல்த்தியா காமிக்கும். அண்ட் அதே நேரத்துல வந்து லைட்னிங், அது நீங்க கருப்பா இருந்தாலும் சரி வெள்ளையா இருந்தாலும் சரி அது அப்படியே லைட்னிங் பண்ணி கொடுக்கும். அப்போ ஒரு க்ளோ, அது ஒரு வசீகர லுக். அது வந்து பாத்தீங்கன்னா எலிக்ஸமெக்ஸ் 3 to 6 month எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 years பேக் போன மாதிரியான ஒரு யங் வசீகர லுக்கை வந்து நீங்க கண்டிப்பா உணர முடியும். சோ உடம்பு கட்டுக்கோப்பையும் வந்து நீங்க அந்த குழையாத அந்த கட்டுக்கோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த வயித்துல இருக்கக்கூடிய அந்த தொப்பை அப்புறம் ஃபேட்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா கட்டுக்கோப்பா கொண்டு வரும். சோ நிறைய ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா எலிக்ஸமெக்ஸ்ல சாப்பிட்டு மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட ஃபேண்ட் இதை போடும்போது நல்லாவே தெரியுது மேம் அந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அழகை மெருகேற்றக்கூடிய ஒரு வடிவமைக்கக்கூடிய வசீகர லுக் கொடுக்கக்கூடிய ஸ்கின் அண்ட் பாடி அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் அற்புதமான ஒரு பொருள். அந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் கிரீன் பீச் ஸ்டெம் செல்ஸ், இந்த இடத்துல வந்து 2 ஸ்டெம் செல்ஸ் நம்ம பாக்குறோம்.
ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு காலத்துல போணுச்சு. இன்னுமுமே அதுக்கு மார்க்கெட் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு 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 குழந்தையோட தொப்புள் கொடியை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி பந்தம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த தொப்புள் கொடியில அவ்வளவு ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்க வல்லது ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம பாடி நம்ம டோட்டல் பாடியுமே இட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டெம் செல் 200 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஸோ எந்த உறுப்புல என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணும்னா ஒண்ணு அதுவாவே ரிப்ளிகேட் ஆகும் அந்த ஸ்டெம் செல். இல்ல அப்படின்னு சொன்னா அது ஒரு ரிப்பேர் பண்ணக்கூடிய செல்ஸா இருந்தா ரிப்பேர் பண்ணும். இல்லையா அதே மாதிரியான வேற செல்ஸ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். ஸோ அப்படியே ஒரு பொட்டான்சி வந்து ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஏஜ் ஃபேக்டர் வாரியா பாத்தீங்கன்னா மாறுபடும். இப்போ வந்து பிறந்ததுல இருந்து 5 வயசு வரையும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டெம் செல்ஸோட அந்த ஆக்டிவ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 90% இருக்கும், 80% 90% இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 25 தாண்டாங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் கம்மியாகும். அதுக்கப்புறம் ஒரு 45 தாண்டாங்களா அப்போ ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாகும். அப்போ இந்த ஸ்டெம் செல்ஸோட ஆக்டிவ்னஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் ஃபேக்டர் வழியா வந்து அது கம்மியாகிக்கிட்டே வரும். அதனால தான் வந்து நாளடைவில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தேகம் எல்லாம் சுருங்கி போய் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் சுருங்கி போய் அந்த மாதிரியான இதுக்கு வரதுக்கான ரீசன் என்னன்னா இந்த ஸ்டெம் செல்ஸோட ஆக்டிவ்னஸ் கம்மியாகிறது தான். ஸோ இதுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் பழங்களுடைய ஸ்டெம் செல்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அற்புதமான விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து அவ்வளவு ஒரு பொட்டன்சி இருக்கு. இப்ப 1000 பழம் சாப்பிட்டா இல்ல 10,000 பழம் சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்குமோ அது ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்குள்ள அந்த கொண்டு வரக்கூடிய அந்த டெக்னாலஜி அந்த ஸ்டெம் செல்ஸ் தெரப்பின்னு சொல்லுவோம்ல அது இங்க அப்ளை ஆயிருக்கு. ஸோ எப்படி அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த பேச் பழம், இந்த ஆப்பிள், கிரீன் ஆப்பிள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஸ்விஸ் ஆப்பிள். அதாவது ராஜாக்கள் மட்டுமே அரசர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய பழம்னு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட பொருள் இந்த கிரீன் ஆப்பிள், ஸ்விஸ் ஆப்பிள். சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்விஸ் ஆப்பிள் மெபிலோ கெமிஸ்ட்ரியில வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள் ஸ்டெம்ஸ் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேருக்கு வந்து மெபிலோ கெமிஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்த கிரீன் ஆப்பிளோட ஸ்டெம் செல்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்குமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இந்த கிரீன் ஆப்பிள் செடியில இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை உள்ளது. எந்த அளவுக்குன்னா ஏதாவது ஒரு பழத்துல இப்ப மரத்துல இருந்து அடிப்பட்டா அது என்ன ஆகும் வடுவா தானே மாறும். ஆனா இந்த பழத்துல வந்து இருக்கும்போது அடிபடும் போது பாத்தீங்கன்னா புது ஸ்கின்னை உருவாக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவ்வளோ ஒரு நன்மை பயக்கக்கூடிய அந்த தன்மை அதுல இருக்கு. அது மட்டும் இல்ல அதை பறிச்சு சாதாரணமா நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல மற்ற ஆப்பிள்ஸ் எல்லாம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே டிகே ஆகும். ஆனா இது வந்து டிகே ஆகிறதுக்கு இட் குட் டேக் சம் மோர் டேஸ் நார்மலான ஆப்பிள்ஸோட. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள் மிகுந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மிகுந்த ஒரு பொருள். இது வந்து ஸ்பெஷலா வந்து இந்த கிரீன் ஆப்பிள் தைராய்டுக்கு ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா நல்ல டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் பண்ணும். அந்த ஹெல்த் ஹார்ட்டோட ஹெல்த்தையும் வலுவாக்கும். அது தவிர்த்து நிறைய ஐயோட ஹெல்த், ஸ்கின்னோட ஹெல்த், ஏன்னா இதுல நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், ஃபிளவனாய்ட்ஸ், மேலிக் ஆசிட், சசினிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், அந்த காப்பர், பொட்டாசியம், விட்டமின் கே, ஃபைபர் எல்லாம் நிறைய இருக்கு. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப சத்து மிகுந்த ஒரு நல்லதை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், அதே மாதிரி டேஸ்டா இருக்கக்கூடிய லக்கி ஃப்ரூட் சைனா அதுதான் வந்து பீச் பழம். இதுல எனாரமஸான ஹெல்த் ப்ரொமோட்டிங் பண்ணக்கூடிய மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்கு. அது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஹேர், ஆல்ரெடி சொன்ன மாதிரி பியூட்டி கான்செப்ட் சூப்பரா இருக்கும். அது மாதிரி கேன்சரை ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம் அமேசிங். யூரினரி பிளாடர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அற்புதமான விஷயம். அந்த கான்ஸ்டிபேஷன், மூளை சம்பந்தப்பட்ட நோய், பௌத்திர சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எலக்ட்ரிக்ஸ் அருமையா இருக்கும். ஏன்னா இந்த பீச் பழத்தோட ஸ்டெம் செல்ஸ், ஆப்பிளோட ஸ்டெம் செல்ஸும் பாத்தீங்கன்னா இதுல இருக்குது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பிகாஸ் ஆஃப் ஸ்டெம் செல் தெரப்பி. அடுத்தது பாத்தீங்கன்னா எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசெப்ஸ், ஸ்டீவியா. எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படின்னா ஹானி கோட் பீட். இதுக்கு ஏன் வந்து இந்த ஹானி கோட் பீட் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இதை கண்டுபிடிச்சது வந்து ஆட்டு மேய்க்கக்கூடிய ஆட்டு இடையர்கள் தான். ஏன்னா ஆடு வந்து பர்டிகுலரா இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் தாவரத்தை சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி எப்படி முரட்டுத்தன்மையா இருக்கிறது வந்து அந்த வீரத்தன்மையா முரட்டுத்தன்மையா மாறுறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதை வச்சு சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணும்போது இது நேச்சுரலாவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமான வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல நல்ல பிளட் சர்க்குலேஷனை ஏற்படுத்தி நேச்சுரலா அந்த லவ் டிசைர்ல இருக்கக்கூடிய அந்த லிபிடோ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மையை வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டெரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதனாலதான் இதுக்கு பேரே வந்து ஹானி கோட் பீச் அப்படின்னு வச்சாங்க. இதுலயும் நிறைய எண்ணற்ற பலன்கள் இருக்கு. என்னென்னா பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபிளமேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ரெமடியா இருக்கும். இந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, அந்த இன்ஃபிளமேஷனுக்கு நல்ல ஒரு ரெமடியா எலக்சமிக்ஸ் அமைது. அதுக்கு ஹானி கோட் பீட் ஒன் ஆஃப் த திங். அதே மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு மென்னுக்கும் விமெனுக்கும். அதாவது பொதுவா எல்லா இடத்துலயுமே வந்து செக்ஷுவல் ஹெல்த்னா மென்னுக்கு தான் சொல்லுவாங்க. பட் நம்மளோட எலக்சமிக்ஸ்ல வந்து விமெனுக்கும் மென்னுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு செக்ஷுவல் ஹெல்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு மருத்துவ குணம்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ஸ் தான் இங்கே இருக்கு. அண்ட் ஒரு யூத்ஃபுல் லுக் கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுதுதான், முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுதுதான் அவங்க பாக்குறதுக்கே இளமையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் ஃப்ரீ, அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாம மைண்ட் ஃப்ரீயா ஹாப்பினஸா இருப்பாங்க. அதனாலதான் they look young, அகத்தினால தெரியும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அசௌகரியங்களுக்கு ஒரு நல்ல ரெமடியா இருக்கு இந்த ஹானி கோட் பீட். அதாவது எப்படி அடுத்தது கார்டிசெப்ஸ் முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட்.
இது பேசிக்கா பாத்தீங்கன்னா சைனால ஒரிஜின் வந்து சைனா தான். நம்மளுடைய இந்தியாலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கு. அண்ட் இதோடைய புனைப்பெயர்கள் என்ன அப்படின்னா ஹிமாலயன் கோல்டு, ஹிமாலயன் வைகரா. ஏன் ஹிமாலயன் கோல்டு அப்படின்னா ரொம்ப வந்து இது வந்து ரேர் ஸ்பீஷஸ், ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பொருளாகவே பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. தங்கத்தை விட விலை உயர்ந்ததா இருக்கிறதுனால தான் இந்த ஹிமாலயன் கோல்டு. ஒரு கிலோ மட்டுமே நீங்க வந்து இந்தியால வந்து 10 லேக் டு 15 லேக் கிட்ட ஒரு கிலோ மட்டுமே போகுது. ஏன் அப்படின்னா இது அந்த அளவுக்கு வந்து மருத்துவ குணங்க. ஈவன் ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய ஹெச்ஐவி நோயை ட்ரீட் பண்ணக்கூடியது அந்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இதுல ரொம்ப நிறைய இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தவிர்த்து யூரினரி சம்பந்தப்பட்ட பிளாடர் சம்பந்தப்பட்ட விஷயம், யூரினரி சம்பந்தப்பட்ட விஷயம், கிட்னி, லங்ஸ், லிவர் இந்த மாதிரியான ராஜ உறுப்புகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைன் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க இந்த கார்டிசெப்ஸ்ல. ஸோ ஃபுல் எனர்ஜி இருக்கே. இன்னொரு பேர் வந்து ஹிமாலயன் வயகரன் வந்துச்சுன்னா அது ஃபுல் எனர்ஜி, அந்த டயர்ட்னஸ் இல்லாத ஃபுல் எனர்ஜி. இப்போ ஒருத்தவங்க நார்மலா ஒருத்தவங்க ரன் பண்றாங்க அப்படிங்கும் போது இழப்பு இருக்கும். ஸோ இதே வந்து இந்த ஒரு ட்ரெடிஷனலான இந்த ஒரு கார்டிசெப்ஸ் ட்ரெடிஷனலா எடுத்துட்டு வந்தவங்க ரன் பண்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி வந்து அமேசிங்கான ஸ்பீட். ஏன்னா இதை கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் டைம்ல தான். ஸோ அப்படியே ஒரு அற்புதமான விஷயம். ஒரு 4500 ஃபீட் அபோவ் த சீ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ரேர் ஸ்பீஷியஸான ஒரு பொருள் தான் இது. இது வந்து ஆஸ்துமால இருந்து கேன்சர்ல இருந்து ஏஜ் டிலேயிங்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஏஜ் டிலேயிங்னா நத்திங் பட் த கொலஜன்ஸ் அண்ட் ஸ்கின்னை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை. ஏன்னா ஸ்கின் அப்படிங்கிறது வந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை மிகப்பெரிய ஆர்கன் வந்து என்னன்னா ஸ்கின் தான். அந்த ஸ்கின் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பேரியர், நம்மள வந்து காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பேரியர் யாரு அப்படின்னா பெரிய வாரியரும் நம்மளுடைய ஸ்கின் தான். அந்த ஸ்கின்னோடைய ஹெல்த்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்டிசெப்ஸ் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் ஸ்டிவியா அப்படிங்கிறது ஒன்றும் இல்ல, ஃப்ரக்டோஸ் இனிப்பு சுவையுடைய சீனி துளசி, மதுர துளசி இந்த மாதிரியான பெயர்களை கொண்டு அழைப்பாங்க. இது வந்து நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா இனிப்பு தன்மை ஃப்ரக்டோஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதனால தாராளமா வந்து டயபெட்டிக் தனியாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்ட காலத்தை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் மேம்படுத்துறது, ஹார்ட்டுடைய டிசீஸுக்கு வந்து நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயம், கொலஸ்ட்ராலை மேம்படுத்தக்கூடிய விஷயம், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம், அலர்ஜி, இன்ஃபிளமேஷன், மலட்டுத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயம், இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த வலுப்பெற செய்யறதுக்கு, ப்ரோஸ்டேட் கிளாண்டை வந்து வலுப்பெற செய்யறதுக்கு, எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் வந்து கரெக்டா இயங்க வைக்க செய்யறதுக்கெல்லாம் இந்த ஸ்டிவியா ரெபடியான நல்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஹெல்ப்பா இருக்கு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா பாசிஃப்ளோரா, ஜெபுகட்டிபா, பில்கியா. ஸோ இந்த 3 வகையான பழங்களுமே பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம். பழங்கள் இல்ல, பாசிஃப்ளோரா வந்து சிறுபுனைக்காளி, இது ஒரு மூலிகை. ஸோ இந்த சிறுபுனைக்காளி நான் பல வகை இருக்கு. அது அமெரிக்கால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாசிஃப்ளோரா வந்து நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய தமிழ்நாட்டிலயுமே இருக்கு. அது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா விதைகள்லாம் வெள்ளை கருப்புமா அது கொலன்னு இருக்கும். ஒவ்வொரு அங்கமுமே பாசிஃப்ளோரால பாத்தீங்கன்னா இட்ஸ் மெடிசினல் திங் தான். ஸோ இது வந்து ரத்தத்தோட பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணும், வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையும் ரத்தத்துல வந்து பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையும் பாத்தீங்கன்னா இந்த பாசிஃப்ளோரா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா லிம்பியோட்டிக் சிஸ்டத்தை வலுப்பெற செய்யக்கூடிய தன்மை இருக்கு. ரத்தத்துல வந்து பெறன எந்த விதமான விஷம் இருந்தாலும் அதை முறிக்கக்கூடிய தன்மையும் இந்த பாசிஃப்ளோராக்கு இருக்கு. வா, அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த சிறுபுனைக்காளி பாசிஃப்ளோரா. ஸோ இது தவிர்த்து பாத்தீங்கன்னா ஹார்மோனி பேலன்ஸ், இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை, ஹார்ட் டிசீசஸ், பல்மனரி டிசீசஸ், ஆன்சிட்டி, இந்த மாதிரியான பதட்ட விஷயம், அது மாதிரி ஹெமராய்ட்ஸ், மூலநோய், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து அற்புதமான ஒரு ரெமெடி வந்து இருக்கு. அதனாலதான் வந்து தமிழ்ல வந்து மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் மருத்துவத்துல ஒரு மூலிகை வந்து தனித்து இயங்குவதை விட பல மூலிகைகளோட சேர்ந்து இயங்கப்படும் போது அதோட பலன் வந்து சிறப்பு மிக்கதா அமையும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில எலிக்சர் மிக்ஸ்ல இந்த மாதிரியான விஷயங்களோட சேர்ந்து இயக்கப்படுறதுதான். இயக்கப்படுறதுனாலதான் இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால்கள் வரையுமே அவ்வளவு ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயம். இந்த ஜபுகட்டிபா அப்படிலாம் பாத்தீங்கன்னா பிரேசில் கிரேப்ஸ் ரொம்ப அற்புதமான சுவையா இருக்கும், நல்ல வாசமாவும் இருக்கும். ஆனா அவ்வளோ ஒரு புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, நிறைய இந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், அந்த மாதிரி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட், ஃபிளவனாய்ட்ஸ், ஆன்டோசைனமைன், டானின்ஸ், ஃபினோலிக் ஆசிட், பாலிஃபினால், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. அது மாதிரி பில்கியா பாத்தீங்கன்னா அக்கிப்பழம், அதாவது லிச்சி குடும்பத்தை சேர்ந்தது அக்கிப்பழம்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய நாட்டிலையும் இப்போ இதை வந்து அறுவடை பண்றாங்க, அங்க பார்க்க முடியுது. அது காயா இருக்கும்போது விஷமா இருக்கும், ஆனா பழுத்துருச்சுன்னா அவ்வளவு ஒரு மருத்துவ குணமும் இதுல இருக்கு. ஸோ அதுலயும் நிறைய விட்டமின் ஏ, விட்டமின் சி, செல்ஸ் க்ரோத் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஃப்ரீ ரேடிகல்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. இன்ஃபிளமேஷன்ஸ்க்கு, ஃப்ளூக்கு, ஜுரத்துக்கு, மலேரியா, டைஃபாய்டு, இந்த மாதிரி ஹை ஃபீவர், எல்லோ ஃபீவர் இந்த மாதிரியான விஷயத்துக்கு, அப்புறம் டயபெட்டிக், ஆன்டிஏஜிங், ஹெமராய்ட்ஸ், ரொமட்டாய்சம், ஹெர்னியா, குடல் இறக்கம்லாம் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அதுக்கு, எபிலிப்சி, வடிப்பு நோய், அப்புறம் என்னது கார்டியோவாஸ்குலர் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, இது எல்லாத்துக்குமே அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். கூடவே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்டர்னல் ஹெமரோச், அதாவது எப்படி வந்து வெளியில அடிபட்டால் வந்து ரத்தம் வருமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வந்து இன்டர்னல் ரப்சர்ஸ் இல்லை இன்டர்னல் ப்ளீடிங்ஸ் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மையும் பாத்தீங்கன்னா இந்த பில்கியாக்கள் இருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இந்த டைப் ஆஃப் இன்கிரிடியன்ஸ்ல என்ன இருக்குன்னா 199 நியூட்ரிஷன்ஸ், 53 எசென்ஷியல் மினரல்ஸ், 67 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், 104 ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, 21 அமினோ ஆசிட், 7 எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், 117 trace minerals, 23 essential vitamins.
ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலான விஷயம் தாங்க இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பாடிக்கு தேவையான எசென்ஷியலான விட்டமின்ஸ். ஏன்னா சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளியிலேயே இருக்கக்கூடிய விஷயமாக அமையும். சத்துக்கள்லயே சொல்றேன் சில விஷயமான நோய்கள்லாம் ஏற்படும் பொழுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்ட அற்புதமான ஒரு பவுடர் ஃபார்மேட்ல ப்ராசஸிங்ல அதுவும் நானோ டெக்னாலஜில ஒரு யூனிக்னஸான காம்போசிஷன்ல மேடப் பண்ணதான் நம்மளுடைய ப்ராடக்ட் எலிக்ஸா மிக்ஸ். ஸோ இதோட பிரதானமா என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிடாக்சிஃபிகேஷன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். நம்ம டோட்டல் பாடியுமே 100 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் த செல்ஸ். ஸோ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள்லாம் 1,66,000 கிலோமீட்டர் அளவுக்கு பின்னி எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு முடியை எடுத்து 16 வகுந்து எப்படி மைனூட்டா இருக்குமோ அந்த அளவுக்குலாம் அந்த நர்வ்ஸ் இருக்கு. அதனால கண்ணத்துல அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா கண்ண பகுதியிலாம் பாத்தீங்கன்னா, கண் பகுதியில இதெல்லாம் கண்ணத்துல பிரெயின்லாம் மைனூட்டான நர்வ்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இன்டெப்த் வரையுமே வந்து எலெக்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். நல்லா சீராக்கி கொடுக்கும். எந்த இடத்துல இப்போ ஒரு பைப்பு வளைஞ்சு நனைஞ்சு கிடக்கு, அங்கங்க அசிட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணும்போது எவ்வளவு அழகா அந்த பிளட் ஓடும், அந்த தண்ணி ஓடும். அதே மாதிரியும் அது இட் குட் டேக் டைம், பட் பாடி இது நம்ம உடம்பு சரிங்களா. சோ ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிடாக்சிஃபிகேஷன். உடம்புல இருக்கக்கூடிய 9 துவாரம் வழியாக கண்ணு, மூக்கு, காது, தோல், யூரினேஷன், தொப்புல, மோஷன்ஸ் வழியா, வேர்வை வழியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாடி இத்தனை வகையாம என்ன பண்ணும்னா, நம்மளோட டாக்ஸின்ஸ், சிஸ்டர், டெட் செல்ஸ், தேவையில்லாத கழிவுகளை, கொழுப்புகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அழகா கிளென்சிங் பண்ணும். டிடாக்சிஃபிகேஷன் பண்ணும். ரொம்ப நல்ல டிடாக்சிஃபிகேஷன் பண்ண ஈவன் RNA DNA லெவலில் டிடாக்சிஃபிகேஷன் பண்ணும். ஏன் RNA DNA லெவல்னு சொல்றேன்னா, எத்தனையோ பரம்பரை நோயா இருக்கக்கூடிய நோயெல்லாம் பாத்தீங்கன்னா எலிக்ஸமிக்ஸ்ல வந்து மாற்றம் அடைஞ்சு குணமாயிருக்கு. அதனாலதான் RNA DNA டெப்த் வரையுமே வந்து இட்ஸ் கிளென்சிங். ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு டிடாக்சிஃபயர்னே சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு டிடாக்சிஃபிகேஷன் கொடுத்து நல்ல பிளட் சர்க்குலேஷன், பைப்பு கிளியர் ஆயிடுச்சு, அப்போ பிளட் நல்லா ஓடு. ஏன்னா நல்லா நியூட்ரிஷன்ஸ் போகுது, ஆக்சிஜன் போகுது, ஆட்டோமேட்டிக்கா நல்ல பிளட் சர்க்குலேஷன் இதயத்துல இருந்து கீழே மேல நல்ல வெயின்லையும் ஆரிட்டரையும் போயிட்டு போயிட்டு வரும். ஸோ நல்லா பண்ணும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களோட ஏஜ் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆகும். இப்போ ஆக்டிவ் அது ஆயிடுச்சு அப்படின்னால நீங்க இந்த இடத்துல இந்த 3 ஃபங்க்ஷன் நடக்கும்போது 99.9% ஆஃப் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அது தானே வந்து சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆக்டிவேட் ஆன மாதிரி. ஸோ அடுத்ததான் முக்கியமான விஷயம் ஹார்மோன் இம்பேலன்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஹேபிட்ஸ், உணவு பழக்க வழக்கங்கள், உணவுகள், நம்ம பிவரேஜஸ், அஜினமோட்டோ கலந்த உணவுகள், சாப்பிடக்கூடிய விஷயங்கள், தப்பான பழக்க வழக்கங்கள், தூக்கம், ஒழுங்கா எக்ஸசைஸ் இல்ல, ஒழுங்கா ப்ராப்பரா தூங்குறதுல, எந்திரிக்கிறதுல, எக்ஸசைஸ் இல்ல, ஆக்டிவிட்டிஸ் இல்ல, இந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸ்னால டைப் 2, அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லக்கூடிய டிசீசஸ், டைப் 2 டயபெட்டிஸ், ஒபெசிட்டி, மூட் டிசார்டர், ஹார்ட் டிசீஸ், ரீப்ரொடக்டிவ், லிவர் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், பிபி எல்லாமே வரும். இந்த ஒபிசிட்டி வரும்போது கூட எல்லாமே சேர்ந்து சகோதரர்களா தொத்திட்டு வருவாங்க. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட் உடையதுங்க. நம்மளுடைய 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 கிளாண்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்சைம்ஸ் தரக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது எல்லாமே மாறுபடும் இந்த மாதிரியான தப்பான பழக்க வழக்கங்களால, லைஃப் ஸ்டைல்ஸ்னால. அப்ப இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் பேலன்சிங் பண்ணக்கூடிய விஷயத்தினால எலிக்ஸம்ஸ் கன்சியூம் பண்ண எத்தனையோ பேருக்கு கேங்க்ரைன் வந்தோம், எத்தனையோ பேருக்கு அண்ட் இந்த மாதிரி டிஸ்கலரேஷன்ஸ், அந்த இந்த மாதிரி கொப்பளத்துல இருந்து நீர் வழிகிறது, இந்த கரந்தைமல் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா மங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரியான பீப்புளுக்கு எல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ரிசல்ட்ஸ். அந்த ரேடியேஷன்ஸ்னால வரக்கூடிய அந்த சிவப்பு சிவப்பு அந்த மாதிரியான விஷயங்கள், ரேஷஸ், ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஊன்ஸ், புண்ணு, இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்சிங்னால வரக்கூடிய விஷயம் தான் இதெல்லாம். அந்த சில பேர் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா மூஞ்சில வந்து ஆண்கள் மாதிரி ஹேர் இருக்கும் பார்த்திருப்பீங்க. அது மாதிரி நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும், கலர்லாம் டிஸ்கலரேஷன்ஸ் இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் அந்த மாதிரி. அதே மாதிரி ஆண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு கேர்ள் மாதிரியான பிரஸ்ட் வந்து டெண்டர்னஸ் ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ் தான். ஸோ எவ்வளவு எத்தனையோ பெண்களுக்கு, ஆண்களுக்கு வெளியில சொல்ல முடியாத ஜெனடிக்கல் பிரச்சனைகள் உண்மையிலேங்க. ஏன்னா சில ஆண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜெனடிக்கல் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி வந்து எத்தனையோ கேசஸ்க்கெல்லாம் ரிசல்ட் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி லேடிஸ் அந்த ஃபிப்ராய்ட்ஸ் கட்டியா இருக்கட்டும், நீர்க்கோவையா இருக்கட்டும், இல்ல கர்ப்பப்பை வந்து எடுக்கணும் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்களுக்கெல்லாம் எலெக்சமிக்ஸ் மூலமா அதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டு குழந்தை பாக்கியம் கிடைச்ச சம்பவம் எல்லாம் இதுல இருக்கிறதுனாலதான் எலெக்சமிக்ஸ் மிகப்பெரிய உன்னதமான ஒரு ப்ராடக்டா, மதிப்புமிக்க ஒரு மனிதனா மாற்றக்கூடிய ஒரு ப்ராடக்ட். கொடுக்குறவங்களுக்கும் சரி, வாங்குறவங்களுக்கும் சரி, அந்த மாதிரியான விஷயத்த கொடுத்ததுனால அவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு காரணம். அண்ட் அஞ்சாவது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பிளட்டோட pH லெவல். நம்மளோட பிளட் பாத்தீங்கன்னா 70% என்னது நம்ம பாடியை வந்து வாட்டர் கண்டென்ட் தான் சொல்லுவாங்க. அதுலயும் பிளட்ல பாதி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மா, வாட்டர் பேஸ். ஸோ அது வந்து ஆசிடா மாறக்கூடாது. அசிடிட்டியா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல நல்ல ஆர்கானிசம்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு செல்லையுமே வந்து 200ல இருந்து 800 வகையான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறுபட்டு இருக்கு. அந்த விஷயம்லாம் அஃபெக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அது காரணம் இந்த வந்து pH லெவல் வந்து ஆசிடா மாறுது. அந்த pH லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையும் இதுல எலெக்ட்ரிக்ஸ்ல இருக்கிறதுனாலதான் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் எந்த விதமான பிரச்சனைக்கு நீங்க என்ன பேர் நோய் வச்சாலும் சரி, இட் வில் சப்போர்ட். எந்த அளவுக்கு வந்து ஒரு பாடியால ஒரு ஃபுட் மூலம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் வந்து எலெக்ட்ரிக்ஸ் கொடுக்குதுங்க. ஸோ இட்ஸ் ரியலி a great ப்ராடக்ட். ஸோ இந்த ஒன் ப்ராடக்ட், த கிங் ஆஃப் த ஹெர்ப்ஸ்,
ஒரே ப்ராடக்ட் எல்லா விதமான ப்ராப்ளத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்குற வகையில சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால தான் இது வந்து கிங்ஸ் ஆஃப் த ஹெர்ப்ஸ், த ராஜா, த கிரேட் எலெக்சர் அப்படின்னு சொல்றது. அண்ட் 100% கேரண்டி ஃபார் எதுக்கு அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கக்கூடிய வகையில, நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய வகையில. அண்ட் நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா FSSAI சர்டிபிகேட்ஸ் இருக்கு, அண்ட் GMP சர்டிபிகேட் இருக்கு, யூனிக் ஃபார்முலா மேடப்பான சர்டிபிகேட்ஸ் இருக்கு, பியூர் சர்டிபிகேட்ஸ் இருக்கு, வெஜிடேரியன் 100% ஹெர்பல் ஹலால் சர்டிபிகேட்ஸ், இது மாதிரி முக்கியமான ISO, WHO, இது மாதிரி நிறைய நிறைய நல்ல சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிக்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. ரொம்பவே வந்து லீகலைஸா. சோ ஏன்னா இது கடல் தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அது இந்த காலகட்டம் வந்து சுருங்கி போனதுதான். யாரா வந்து அப்படி இங்க இருந்துட்டு வந்து லண்டன், அமெரிக்கா, இங்க இருந்துட்டு கன்னியாகுமரியா, அங்க டெல்லியா, அது மாதிரி ஸ்ரீலங்காவா, எல்லா இடமே இன்னைக்கு சுருங்கி தான் கிடக்கு. நம்மளுடைய ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து விரிஞ்சு கிடக்கு. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலம் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து கற்காலம். ஒரு விஷயத்த வந்து உள்வாங்கி அதை கண்டுபிடிச்சாலுமே அது மனுஷனுக்கு கொடுத்து அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து இதை எடுத்துட்டு செல்றதுக்கும் ஒரு வலிமை, மனப்பக்குவமும் வலிமையும் தேவைப்படும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடந்து எனக்கு வந்து எல்லா விதமான ஹெல்த்துக்குமே, எல்லா விதமான டிஃபிஷியன்ஸுக்குமே, எல்லா விதமான, ஏன்னா இன்னைக்கு 30 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாலே we have to take something அவுட்டர் சைட்ல இருந்து எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய காலம் இருக்கு. ஏற்றுக்கொள்ளதான் வேணும், இதை யாரும் மறுக்க முடியாது. சோ நம்ம வந்து இயற்கையோட வந்து போராடணும் அப்படிங்கிறத விட இயற்கையோட சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த மாதிரியான அற்புதமான ஒரு இயற்கை பொருளை, அதுவும் வந்து இவ்வளவு ஒரு நன்மை பயக்கக்கூடிய, ஏன்னா இட்ஸ் ரியலி மிராக்கிள் திங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனியான ப்ராடக்ட் கொடுப்பாங்க வெளியில. மீட்டுன்னு சொல்லக்கூடிய மீட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அலிவராவா என்கிட்ட பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்ட் இருக்கு, இந்த பிராண்ட் இருக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஹார்ட்டுக்கு தனியா இருக்கும், லங்ஸுக்கு தனியா இருக்கும், பிளட் சர்க்குலேட், அது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வெளியில இருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த பாடிக்குமே ஒரு நல்லதை பயக்கக்கூடிய ஒரே பொருளா இத்தனை வருஷமா ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா இட்ஸ் ட்ரூனஸ், த வண்டர்ஃபுல் அமேசிங் ப்ராடக்ட். இது எல்லாருடைய பார்வைக்கும் கிடைச்சிடாது, பட் கிடைச்சது அப்படின்னா இட்ஸ் ரியலி சம்திங் குட். ஸோ நமக்கு தேவையான நேரத்துல கிடைக்குது. இட்ஸ் சம்திங் பிளஸிங். ஸோ அந்த வகையில தான் இந்த ப்ராடக்ட்ஸ் ரியலி பிளஸிங். அண்ட் எனக்கு இந்த ப்ராடக்ட்டை கொடுத்த திரு NS பழனிசாமி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசுறதுக்கு ஐ எம் ரியலி பிளஸிங். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பேசுறது அப்படிங்கிறது வந்து நிறைய ஒரு ஹாப்பினஸ் ஈல் பண்ண மாதிரி. ஸோ அந்த வகையிலையும் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு டெலிவர் திஸ், இந்த மீட்டிங் எடுக்கிறதுக்கு. ஸோ எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, நன்றி, வணக்கம்.